ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 ஆர்ட்ஸில் மொபைல் நம்பர் தப்பாக இருக்குது, பேர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, நானும் உங்களுக்கு லெட்டர் சென்ட் பண்ணேன். பட் ஆனால் அதில் நான் ஒரு இதை தெளிவாக சொன்னேன். பட் நான் சரியாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சரியாக புரிகிற மாதிரி நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன், அல்லது சரியாக வாய்ஸ் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி சொன்னேன்னா, உங்களோட மொபைல் நம்பர் அல்லது பேர் தப்பாக இருக்குது, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது. சரிங்களா? அது நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் பண்ண முடியும். ஆன்லைனில் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு 300 பே பண்ணால் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணாங்க. மொபைல் நம்பரு பேர் தப்பாக இருந்தால் லெட்டர் எழுதி கொடுத்து 300 பே பண்ணாங்க. பட் ஆனால் அதிலே நிறைய பேர் ஃப்ராடு பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்கள அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை எப்படின்னா, இப்போ என்னோடய பேர் வந்து முகமது இஸ்மாயில், அப்பா பேர் வந்து கமாலுதீன் இருக்குன்னா, இதில் இன்னொருத்தர் வந்து இது நான் தான், என்னோடய பேர் தான், பட் ஆனால் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேர் இதில் கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் இதில் 30,000 பேக்கோ அல்லது 1,00,000 பேக்கோ போட்டு வச்சுருப்பேன். பட் ஆனால் அவங்க வந்து ஈஸியாக 300 மட்டும் பே பண்ணி நேமு, ஃபோன் நம்பரு எல்லா டீட்டெயிலுமே அவங்க சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மற்றபடி நீங்கள் டைரெக்டாக போய் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரூஃபை கொண்டு போய் காமிச்சிட்டு உங்களோட பேர் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு பேரெலாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் தப்பாக இருக்குது அப்படின்னா, ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே நான் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்பிவிட்டேன். அவர் 300 பே பண்ணி கூட அவர் மாற்றிட்டார். ஒரு 10 நாளில் அவங்களோட அக்கௌண்ட் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. திரும்ப அதாவது பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே டெலீட் ஆகிட்டு மறுபடியும் திரும்ப ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணிட்டாங்களா. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸில் எதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க லெட்டர் எழுதி ஃபஸ்ட்டு ஸ்டோர் பக்கத்தில் யாராக இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் போட்டு அத்தாரிட்டி மெம்பர் நம்பர் வாங்கிக்கோங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, நீங்கள் மாற்றுவீங்களான்னு கேட்டுட்டு ஓகே நான் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த காண்டாக்ட் ஆஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு அதில் ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் காமிக்கும். அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு 300 அனுப்புங்க. வேறு யாருக்கும் அத்தாரிட்டி மெம்பருக்கோ கடைக்காரங்களுக்கோ யாருக்குமே பணம் அனுப்பாதீங்க. அவங்களாம் மாற்றி தர மாட்டாங்க. சரிங்களா? அத்தாரிட்டி மெம்பராக இருந்தாலுமே அவங்க இந்த இதுக்கு தான் கம்பெனிக்கு தான் பணம் அனுப்பினது தவிர அவங்களுக்கு அனுப்பக்கூடாது. சரிங்களா? 300 அனுப்பிட்டு அதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களோட இந்த டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களோட மொபைல் நம்பர், இந்த 3ஐயுமே அத்தாரிட்டி மெம்பருக்கு அனுப்பணும். பணம் அனுப்பின ப்ரூஃபு, லெட்டர் எழுதி அந்த ஒரு ஃபோட்டோ எல்லாத்தையுமே அனுப்பணும். அனுப்புனதுக்கப்புறம் அவங்க ஓகே சார் நான் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறேன் அப்படிம்பாங்க. ஆஃபீஸுக்கு அனுப்புனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலீட் ஆயிரும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்து வச்சுருந்தீங்களா டெலீட் ஆயிரும். அது எதில் போய் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாலெட்டுன்னு இருக்குல்ல, அந்த வாலெட்டை கிளிக் பண்ணால் ஆட்ஸ் வாலெட்டு எப்பவும் போல் நீங்கள் வித்ரா கொடுக்குற இதுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களோட இது ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் அதில் டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் எதுவுமே ஷோ ஆகுது, எம்டியாக இருக்கும். அப்போ அப்படின்றப்ப நீங்கள் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உங்களோட கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் எனக்கு அது ஓகே. ரெண்டாவது வந்து எனக்கு பேர் வந்து ஒரு எழுத்து தப்பாக இருக்குது, 2 எழுத்து தப்பாக இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள் முதல்ல அப்படின்னா, நீங்கள் 300 கொடுத்து மாற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டம்மியாக ஒரு ஐடி போட்டு நீங்கள் ஒரு ஐடி போட்டுட்டு அதில் ஃப்ரீயாக ஐடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 60 ரூபா நீங்கள் ஃப்ரீ வித்ட்ராவல் பண்ணுவீங்கள, அந்த இதை வித்ரா கொடுத்து பாருங்கள். ஒரு சில பேர்த்துக்கு இப்போ எனக்கு முகமது இஸ்மாயில் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கும், அல்லது முன்னாடி ஒரு எழுத்து மாறி இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வித்ரா கொடுத்து பாருங்கள். வித்ரா ஆகிட்டு அப்படின்னா அதை விட்டுருங்க. ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் 300 வேஸ்ட் ஆக்கணும், அதனால் அப்படியே விட்டுருங்க. இல்லை எனக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் நேராக ஆஃபீஸுக்கு போயிட்டு பாருங்கள். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் சார் நான் லேடிஸு என்னால் போக முடியல, எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது ஜோனல் ஆஃபீஸு, என்னால் போய் பண்ண முடியல, நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது யாருமே பண்ணித்தர முடியாது. டைரெக்டாக ஆஃபீஸுக்கு தான் போகணும். அப்படி பண்ணித்தர நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா கொடுங்கன்னு சொன்னாலும் அப்படி கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியாது. சரிங்களா? மொபைல் நம்பரும் ஃபோன் நம்பரு டைரெக்டாக ஆஃபீஸுக்கு போய் தான் மாற்றணும். சரிங்களா? அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் மாற்றுறவங்க யாருக்காவது லெட்ரு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லெட்டர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதுதான் சேஞ்ச் பண்ணுறோட மெத்தடு. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி லெட்ரு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு எப்படி லெட்டர் எழுதணும், இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.